வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு காரியம் தொடங்குறப்ப நம்ம ஜாதகத்தை பார்க்காமையே இந்த காரியம் நமக்கு நடக்குமா நடக்காதா, இதை எப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, அன்றைய சூரியன் நிற்கும் நட்சத்திரத்திற்கும் சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்திற்கும், சூரியன் நிற்கிற நட்சத்திரத்திலிருந்து 1 முதல் 5 நட்சத்திரத்திற்குள், இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினியில் சூரியன் இருக்குது அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், இந்த 5 நாளுமே நீங்கள் ஒரு புதிதாக ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கினீங்க அப்படின்னா தீய பலன்கள் கிடைக்கும். அடுத்தது 6 முதல் 13வது நட்சத்திரம் வரை நல்ல பலன்களும், 14வது நட்சத்திரம் முதல் 21வது நட்சத்திரம் வரை தீய பலன்களும், 22வது நட்சத்திரம் முதல் 27வது நட்சத்திரம் வரை நடைபெறும் நாள். அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட நாட்கள். இது கோச்சாரத்தை மட்டும்தான் வச்சு பலன் சொல்ல முடியும். அப்போ சூரியன் இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் முதல் 27வது நட்சத்திரம் வரை சந்திரன் வரும் நாட்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய காரியத்தை தொடங்கினால் உங்களுக்கு காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.